வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். நம்ம தமிழ்நாடுக்கு பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் அதாவது எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். எங்கள் காலத்தில் சின்ன பையனா இருக்கிறப்ப ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் எங்கே பார்த்தாலும் எய்ட்ஸ் 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 சொல்லி போட்டு ஒரே கலைபாரமாக இருக்கு. ஆமாம், ஆனால் இறந்த சதவீதமெல்லாம் ரொம்ப குறைவான ஒரு விஷயம். அதை கண்டுபிடிச்சாங்க அல்லது அது சம்பந்தப்பட்ட நோயாளிகள் அதிகமாகி கொண்டே வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு பிரளயம். அப்புறம் அது சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு தொடாத ஒரு நோய், ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று நோய், இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையான ஒரு பேச்சு. அதன் அடிப்படையில் ஒரு எய்ட்ஸ் நோயாளி அந்த தெருவில் இருந்தாங்கன்னா அந்த தெருவில் யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் மிக கடுமையான ஒரு சோதனையின் வெளிப்பாடு. அந்த மாதிரிலாம் மிக பாதிப்பு அதிகம். அந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் சின்ன பிள்ளைய அந்த காலத்தில் ஒரு 45 வருடங்களுக்கு முன்னாடி வைங்களேன். இப்போ இடையில வரும் காலங்களில் ரொம்ப அதனுடைய சதவீதம்லாம் அங்கங்கே 2 ஒன்று இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. எய்ட்ஸ் நோய் எதனால் வருகிறது? முறையற்ற செக்ஸ் உணர்வு முறைகள், மற்றபடி போதைப்பொருள் பயன்பாடு, இதுதான், வேற ஒன்றுமே அடிப்படை. முறையற்ற உடல் உறவு செக்ஸ் சம்பந்தப்பட்டது, மற்றபடி போதைப்பொருள், அவ்வளோதான். இப்போ நிறைய விழிப்புணர்வு வந்தாச்சு. ஆனால் இந்த ஒரு 4-5 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கூட போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு பயன்பாடு அதிகமாயிட்டே போயிடுச்சு. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் அந்த பெத்தம் மிட்டாய்னா என்னமோன்னு சொல்றாங்க. அதை கண்டுபிடிச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆமா, எங்கு பார்த்தாலும். அதே மாதிரிதான் 2021 கேரளாவில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் அங்க MDMAன்னு கிடைக்கணும். அப்புறம் ப்ரௌன் சுகர் பயன்பாடு ரொம்ப அதிகமாக போச்சான். ஆமாம், அதன் அடிப்படையில் வருஷத்துக்கு 1200 பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் கேரளாவில் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆய்வு போயிட்டு பாருங்க. இப்போ 40 வருடங்களுக்கு முன்னால் இருந்த விழிப்புணர்வு அற்ற ஒரு நிலை என்பது இன்னைக்கு கம்யூனிகேஷன் நிறைய வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் செல்போன் கிடையாது. இன்னைக்கு கம்யூனிகேஷன் வந்தாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏற்பாடு எல்லாம் வந்தாச்சு. டக்குன்னு அதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அப்படிங்கிறப்ப இதனால பல பிரச்சனை ஏற்படுறப்ப அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்ததா அப்படின்னா இல்லை. இன்னும் அதிகமாக தான் போயிட்டு இருக்கவள, குறைந்தபாடு கிடையாது. வருஷத்துக்கு 1200 பேர்னா அப்புறம் கணக்கு போட்டுக்க வேண்டியதான். இன்னொரு 30-40 வருஷத்துல கேரளாவில் ஒரு மாநிலமே எய்ட்ஸ் நோயாளிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கற்பனை வருதா இல்லையா? சமீபத்தில் ஒரு இதில், அதாவது மலப்புரம் பக்கத்தில் வலாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன வாலிபன், சின்ன பையன் தான், ரொம்ப 25 வயசு 30 வயசு கூட கிடையாது, அதுக்குள்ள சின்ன பையன், சும்மா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே எய்ட்ஸ் டெஸ்ட் பண்ண டாக்டர்களும் ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னாப்பா உனக்கு போய் எய்ட்ஸ் வந்திருக்காப்பா அப்படின்னு. அவன்கிட்ட கேட்ட வகையில் மூடி மறைச்ச பல விஷயங்கள் உண்மையை ஓப்பனாக போட அடித்தேன். நான் போதை பழக்கம் கொண்டவன் அப்படின்னு. சரி, உன்னோட சேர்ந்து எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா, எங்களோட சேர்ந்து ஒரு 8-10 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா இருக்கக்கூடியவங்க டாக்டர்ஸ் சந்தேகம் வந்துருச்சு. அந்த 10 பேர் ரவுண்டு கட்டி போலீஸ் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. கலால்துறை மற்ற சோன்ஸு கொடுத்தோன்னா அவங்க ரவுண்டு கட்டிடுவாங்க. 10 பேருக்கு போட்டு டெஸ்ட் பண்ணால் அதில் 9 பேருக்கு எய்ட்ஸ் இருப்பான்.
இது மாதிரி டெஸ்ட் பண்ணாமல் எத்தனை பேருக்கு கேரளாவில் எய்ட்ஸ் இருக்கிறதோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இன்னைக்கு போயிட்டுருக்கு. 10 பேரில் டெஸ்ட் பண்ணதில் 9 பேருக்கு எய்ட்ஸ். சரி, அந்த எய்ட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா, ஒரே சிரிஞ்சை பயன்படுத்தி இவனுங்க போதையை ஏற்றிருக்கிறாங்க. ஒரு போதை பொருள் அதை ஒரே சிரஞ்சில் 10 பேர் ஏற்றிருக்கிறாங்க பாருங்க. இல்லை, அந்த விழிப்புணர்வு கூட இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கிறானுங்க. அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக அந்த போதைப் பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு காசு வச்சிருக்கிறவனுங்க. ஒரு சிரஞ்சு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா. இன்னைக்கு பாருங்க, அத்தனை பேருக்குமே எய்ட்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு கேரளா மாட்டிக்கிட்டு தவித்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல். அதாவது அப்பெல்லாம் 43 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் எய்ட்ஸ் பெரும்பாலுமே வரும். அந்த அளவுக்கு அதன் அடிப்படை செக்ஸாக இருந்தது. அன்னைக்கு போதைப் பொருள் ரொம்ப கம்மியாக செக்ஸாக இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. செக்ஸுடைய உணர்வு குறைஞ்சிருச்சு. ஆமாம், போதைப் பொருளுடைய அதிகரிப்பு அதிகமாகிருச்சு. போதைப் பொருளுடைய அதிகரிப்பு அதிகமானாலே உங்களுக்கு செக்ஸ் உணர்வு குறைஞ்சு போயிடும் பாடியில். ஒரு பெண்ணோட ஒரு உறவு கொள்ள முடியாது. அதே ஒரு பெண்ணாகட்டும் ஆண் மீது மோகிக்க மாட்டார். அந்த நேரத்தில் எத்தனை ஆண் அந்த பெண்ணோடு கூட்டு பலாத்காரம் செய்ய அந்த பெண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரியான போதைப் பொருள்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் ரொம்ப சின்ன பசங்க, என்ன வயசுனா ஒரு 15 to ஒரு 19, 25 அந்த ரேஞ்சுக்கு உள்ளவங்க அதிகமாக இருக்காங்க. 15% பேருக்கு இன்னைக்கு கேரளாவில் எய்ட்ஸ் நோயாளிகளாக, மற்றபடி அதை நோக்கி செல்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆய்வின் கூட்டம் இன்னைக்கு வந்திருக்கு. பொதுவாக இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன தெரியுது? இளைஞர் சமூகம் போதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இன்று இளைஞர் சமூகம் செக்ஸை நோக்கி சென்றது. ஆமாம், அதன் மூலமாக பயங்கரமான எய்ட்ஸ் வெளிப்பாடு. இன்னைக்கு போதைப் பொருளை யூஸ் பண்ணி எய்ட்ஸை வெளிப்பாடு. அதோட இது வந்துருச்சு, லெஸ்பியன்ஸு, ஹோமோசெக்சுவலாக வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப எய்ட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. இத்தனைக்கு கேரளா கடவுள் வாழும் பூமி, இயற்கையான பூமி, அறிவாளிகள் நிறைந்த இடம். நல்லா புரிஞ்சுக்கணும், அறிவாளிகள் நிறைந்த இடம். மற்றபடி அங்கே தான் தற்கொலையும் அதிகம். நல்லா அதையும் புரிஞ்சுக்கணும். எங்கே அறிவு அதிகமாக இருக்கிறதோ அங்கே மனசு வேலை செய்யாது. ஆமாம், எங்கு ஆன்மீகம் அதிகமாக இருக்கு அங்கே மனசு வேலை செய்யும். ஏன்னா அறிவாளிக்கு ஆன்மீகவாதிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆன்மீகவாதி விட்டு கொடுத்து செல்வான், அறிவாளி விட்டு கொடுத்துட்டு போக மாட்டான். ஆன்மீகவாதி பார்ப்பான், கடவுள் பாரதப்பட்ட மாதிரி போயிட்டு இருப்பான். அறிவாளி அப்படி இல்லை, இவனே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சு என்ன பண்ணுவான், கடைசியில் ஒரு தோல்வியில் முடியும், அல்லது இவனே தற்கொலை பண்ணிக்குவான். அதுக்காக அறிவை வளர்த்தக்கூடாது என்பதில் இரண்டும் கலந்தால் போன்ற அந்த ஆன்மீக சிந்தனை வளர்த்தக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ஒரு அமைதியான ஒரு சூழல், தவறான வழிக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழலாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் கேரளாவில் இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப அறிவாளிகளாக இருக்கக்கூடிய சமயத்தை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. இப்போ என்னாச்சு, எய்ட்ஸ் பரவிக்கிட்டே வருது. ஆமாம், இதை இப்போ நினைக்கிறப்ப ரொம்ப என்னடா அது பக்கத்து மாநிலம் இப்படி இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல். ஒரு நாளைக்கு 200 பேரை போலீஸார் கைது செஞ்சுட்டு இருக்காங்க. பாரு எந்த அளவுக்கு இந்த எய்ட்ஸ் நோய் கேரளா மாநிலத்தில் அதிகரித்து வரும் என்பதை நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம ஒரு நல்லதை கெட்டதை அங்கே தான் ஏகப்பட்ட பார்க்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது. போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும் போல இருக்கு. எப்படி போனாலும் சரி, அது தொற்றாத நோய் எய்ட்ஸ், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கொரோனா மாதிரி கிடையாது. இருந்தாலும் அந்த நம்மோடு கலந்து உறவாடக்கூடிய, மற்றபடி அங்கே போய் நமக்கு ஒரு போதைப் பொருள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு நடந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரே சிரஞ்சை வச்சு குத்திட்டு உட்காந்துருந்தோம்னா என்ன ஆகும்? ஆமாம், அதனால் வரும் காலங்களில் கேரளாவில் ஏகப்பட்ட எய்ட்ஸ் நோயாளிகள் நிறைந்து காணப்படுவார்கள். ஆமாம், இது இயற்கைக்கு முரண்பாடான ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். கேரள அரசு கவனித்து உரிய நடவடிக்கை எடுத்து போதைப் பொருட்களை தடுப்பு செய்வது எல்லாம் என்பதை விட விழிப்புணர்வு முதல்ல கொண்டாங்க. இதுக்கு விழிப்புணர்வு தான் வேணும்.
என்ன சொன்னாலும் சரி நாயவாளை பிடிச்ச கதை தான், மனசில் நிறுத்த முடியாது. அதனால விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஆமாம், தமிழகத்தை ஏற்படுத்த பார்த்தீங்களா, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருவான்னு போட்டு போர்டு வச்சாங்க. ஆமாம், அதை கூட விவேக் ஒரு படத்தில் கேடியா சொல்லியிருப்பாரு. அது மாதிரி புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, ஏதோ ஒரு வகையில் மலையாள பாஷையில் போட்டு நிறைய விழிப்புணர்வு பண்ணாட்டி கட்டாயமாக வரும் காலங்களில், குறிப்பாக ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னால் பார்த்தோம்னா கேரள மாநிலம் பாதி பேர் எய்ட்ஸ் நோயாளியாக இருப்பார்கள். அப்படிங்கிறத நாம் சொல்லக்கூடிய ஒரு வருத்தமான ஒரு கருத்து. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.